ஹலோ ஆல். கலைச்சொல் பேரகராதி வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள் கன்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக அவுட் பிரேக் அப்படிங்கிறது திடீர் எழுச்சி தான் அவுட் பிரேக்கு. அவுட் பர்ஸ்ட் அப்படின்னா திடீர் வெடிப்பு. நமக்கு பர்ஸ்ட்னா வெடிக்கிறதுன்னு தெரியும். அவுட் பர்ஸ்ட்னா திடீர் வெடிப்பு. அவுட் காஸ்ட் அப்படின்னா குடி ஒதுக்கப்பட்டவர், விலக்கி வைக்கப்பட்டவர் தான் அவுட் காஸ்ட். அதாவது ஒருத்தரை விலக்கி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அவுட் காஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்புறம் அவுட் க்ரை அப்படிங்கிறது கூக்குரல். கூக்குரல் போடுறத அவுட் க்ரைன்னு சொல்கிறாங்க. கூக்குவிழி. அடுத்தது அவுட்லா அப்படின்னா நாடு கடத்தப்பட்டவர் தான் அவுட்லா. அவுட் நம்பர் அப்படின்னா எண்ணிக்கையில் விஞ்சி வீடு தான் அவுட் நம்பர். அவுட் போஸ்ட் அப்படின்னா புறக்காவல் தான் அவுட் போஸ்ட்டு. ஓவர் ரூல் அப்படிங்கிறது ஒதுக்கி தள்ளு தான் ஓவர் ரூல். ஓவர்சீஸ் அப்படின்னா கடலுக்கு அப்பால் தான் ஓவர்சீஸ். கடலுக்கு அப்பால் அப்படிங்கிறது ஓவர்சீஸ். சீனா என்னது கடல். அப்போ ஓவர்சீஸ்னா கடலுக்கு அப்பால். அப்புறம் ஓவர்ட் அப்படிங்கிறது மறைவில்லாத. ஓவர் த்ரோ அப்படின்னா வீழ்த்து தான் ஓவர் த்ரோ. அப்புறம் பீஹியன்ட் அப்படிங்கிறது ஆரவார காட்சி. அப்புறம் ஒப்பனை படம் தான் பாகியன்ட் அப்படிங்கிறது ஆரவார காட்சி ஒப்பனை படம். அப்புறம் பகோடா அப்படின்னா தென்னிந்திய பழம்பொன் நாணயம். தென்னிந்திய பழம்பொன் நாணயம். பகோடா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்புறம் பர்மிய கோபுரம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேலியோ பயாலஜி அப்படிங்கிறது தொல்லுயிரியல் தான் பேலியோ பயாலஜி தொல்லுயிரியல். பேலியோலித்திக் அப்படின்னா பழங்கற்கால தான் பேலியோலித்திக். அப்புறம் இந்த பேலியோ அப்படின்னா பழைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேலியோலித்திக் அப்படிங்கிறது பழங்கற்காலம். அப்புறம் பேலியாண்டாலஜி அப்படின்னா புதைப்படிவ ஆய்வியல் தான் பேலியாண்டாலஜி. பால்பியரர் அப்படின்னா பிணப்பேலை தூக்குபவர், பாடை தூக்குவோர் தான் பால்பியரர். பாம்ப்ளெட் அப்படிங்கிறது துண்டு வெளியீடு தான் பாம்ப்ளெட்டு. பாம்ப்ளெட்டீர் அப்படின்னா துண்டு வெளியீட்டு எழுத்தாளர். பாம்ப்ளெட்னா துண்டு வெளியீடு. பாம்ப்ளெட்டீர் அப்படின்னா துண்டு வெளியீட்டு எழுத்தாளர். பெனாசியா அப்படின்னா அனைத்து நோய் மருந்து தான் பெனாசியா. பேன் ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கர் உலக கூட்டு தான் பேன் ஆப்ரிக்கன். பேன் இஸ்லாம் அப்படின்னா இஸ்லாமிய உலகத்தின் கூட்டு. பெனோஃப்ளி அப்படின்னா முழுப்படை கவசம் தான் பெனோஃப்ளி. பேன் ஆப்ஷன் அப்படின்னா பேன் ஆப்டிகான் அப்படின்னா வட்ட கண்காணிப்பு சிறை தான் பேன் ஆப்டிகான் வட்ட கண்காணிப்பு சிறை. பனோரமா அப்படின்னா அகல் பரப்பு காட்சி தான் பனோரமா அகல் பரப்பு காட்சி. பேன்தீசம் அப்படின்னா பல தெய்வ வழிபாடு தான் பேன்தீசம். பேன்தியான் அப்படின்னா பல தெய்வ கோவில். பேன்தீசம் அப்படின்னா பல தெய்வ வழிபாடு. பேன்தியான் அப்படின்னா பல தெய்வ கோவில். பாப்பாகி அப்படின்னா போப்பாண்டவர் பதவி தான் பாப்பாகி. பாப்பிரஸ் அப்படிங்கிறது நாணல் புல் வகை காகிதம் தான் என்னது பாப்பிரஸ். பாப்பிரஸ் தாளில் வந்து பாப்பிரஸ் தாள் அப்படின்ட்டு நம்ம ஏதோ படிச்சிருப்போம்ல. பாப்பிரஸ் அப்படிங்கிறது நாணல் புல் வகை காகிதம். அப்புறம் பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேம்பட்டு தான் பார் எக்ஸலன்ஸு. பேரபிள் அப்படின்னா நீதி கதை பழமொழி கதை தான் பேரபிள். பேரடிக்மேட்டிக் அப்படிங்கிறது செயற்கை நிலை கோட்பாட்டு மாற்றஞ்சார் தான் செயற்கை நிலை கோட்பாட்டு மாற்றஞ்சார். பேரலைசி அப்படிங்கிறது ஆற்றல் அரஞ்சை தான் ஆற்றல் அரஞ்சை. பாரமௌண்ட் அப்படிங்கிறது தலைமை சான்று தான் பேரமௌண்ட்டு. பேராஃபெர்னாலியா அப்படின்னா மூட்டை முடிச்சு. பேரமௌண்ட்னா தலைமை சான்ற. பேராஃபெர்னாலியானா மூட்டை முடிச்சு. பேராஃப்ரேஸ் அப்படின்னா பொழிப்பு. பரிபசு அப்படின்னா இணையாக. பரிபசுனா இணையாக. பாரிஷ் அப்படின்னா வட்டாரம் பங்கு தான் பாரிஷ் வட்டாரம் பங்கு. பாரிட்டி அப்படின்னா இணையாக. பார்லான்ஸ் அப்படின்னா பேச்சு பாங்கு தான் பார்லான்ஸு. பார்லிமெண்ட் அப்படின்னா நாடாளுமன்றம். பார்லிமெண்டேரியன் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர். பேரோச்சியாலிசம் அப்படின்னா குறுகிய நோக்கு வந்து பேராச்சியாலிசம் சொல்லியிருக்காங்க. பேரோல் அப்படின்னா பேச்சு தான் பேரோல். பாரிசைடு அப்படின்னா பெற்றோர் கொலை தான் பாரிசைடு. பேரோல்னா பேச்சு, பாரிசைடுனா பெற்றோர் கொலை. பார்ட்டிசன் அப்படின்னா ஒருதலைசார் கட்சிசார் தான் பார்ட்டிசன். ஒருதலைசார் கட்சிசார். பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிவினை. பார்ட்டிசன்னா ஒருதலைசார் கட்சிசார். பார்ட்டிஷன் அப்படின்னா பிரிவினை. பாசனேட் அப்படின்னா உணர்ச்சிக்கு ஆட்பட்டதான் பாசனேட். பாஸ்டோரலிசம் அப்படின்னா மேய்ச்சல் வாழ்க்கை மேய்ச்சல் சமூக முறை தான் பாஸ்ட்ரோலிசம். பாஸ்டர் அப்படின்னா மேய்ச்சல் நிலம். பேடன்ட் அப்படின்னா காப்புரிமை. பேட்டர்னல் அப்படின்னா தந்தை வழி அப்படின்னு சொல்லுவோம்ல பேட்டர்னல். அப்புறம் பேட்ரியார்ச் அப்படிங்கிறது முற்கால கீழை திருச்சபைகளின் முதல்வர். அதாவது பேட்ரியார்ச் அப்படின்னா தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முற்கால கீழை திருச்சபைகளின் முதல்வர். பேட்ரியார்ச்சி அப்படின்னா ஆண் தலைமை முறை. அப்புறம் தந்தை தலைமை முறை தான் பேட்ரியார்ச்சி. ஆண் தலைமை முறை தந்தை தலைமை முறை. அப்புறம் பேட்ரிஷியன் அப்படின்னா உயர்குடியாண்மை தான் பேட்ரிஷியன். அதாவது பண்டைய ரோமாபுரி உயர்குடியாண்மை. பேட்ரிசைடு அப்படின்னா தந்தை கொலை. பேட்ரிசைடு அப்படிங்கிறது தந்தை கொலை.
ஜீனோசைட் அப்படிங்கிறது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேட்ரிசைட் அப்படின்னா தந்தை கொலை. அப்புறம் பேட்ரிமோனி அப்படின்னா தந்தை வழி சமூகம் தான் பேட்ரிமோனி. பேட்ரான் அப்படின்னா புரவலர் தான் பேட்ரான். பேட்ரானேஜ் அப்படின்னா புறவு, ஆதரவு, அப்புறம் புறத்தல்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரான்னா புரவலர், பேட்ரானேஜ்னா புறவு, ஆதரவு, அப்புறம் புறத்தல். பாப்பரிசம் அப்படின்னா நொடித்த நிலை தான் பாப்பரிசம். பாவிலியன் அப்படின்னா கூடார மண்டபம். பாப்பரிசம்னா நொடித்த நிலை, பாவிலியன்னா கூடார மண்டபம். பவுண்ட் புரோக்கிங் அப்படிங்கிறது அடமான வட்டி தொழில். பவுண்ட் புரோக்கிங் அப்படின்னா அடமான வட்டி தொழில். அப்புறம் பியர்ல் ஃபிஷரி அப்படின்னா முத்துக்குளித்துறை, முத்தெடுக்கும் தொழில் தான் பியர்ல் ஃபிஷரி. முத்துக்குளித்துறை, முத்தெடுக்கும் தொழில். பெசன்ட் அப்படிங்கிறது உழவர், குடியானவர் தான் பெசன்ட்டு. பெபிள் அப்படின்னா கூழாங்கல். கூழாங்கலுக்கு பேர் பெபிள். பெபிள் அப்படிங்கிறது கூழாங்கல். அப்புறம் பெடன்ட்ரி அப்படின்னா பண்டிதத்தனம் தான் பெடன்ட்ரி. பெடன்ட்ரிங்கிறது பண்டிதத்தனம். பெடிக்ரி அப்படின்னா குடிவழி தான் பெடிக்ரி. பெட்லர் அப்படிங்கிறது தலைச்சுமை அங்காடியர். பெட்லர் அப்படின்னா தலைச்சுமை அங்காடியர். விலை கூவி விற்போர். அதாவது ஏதாச்சும் ஒன்று தலையில் வச்சுக்கிட்டு கூவி கூவி விற்பாங்கள்ல, அவங்கள பெட்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெனால்ட்டி அப்படின்னா தண்டத்தொகை தான் பெனால்ட்டி. பெனான்ஸ் அப்படின்னா நோன்பு, தவம் தான் பெனான்ஸ். பெண்டன்ட் அப்படிங்கிறது பதக்கம். பெண்டன்ட்னா பதக்கம். பெனட்ரேட் அப்படின்னா ஊடுருவு தான் பெனட்ரேட். பெனின்சுலா அப்படின்னா தீவம். பெனின்சுலா அப்படின்னா தீவம், தீவு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் பென்டகன் அப்படின்னா ஐங்காரம். அமெரிக்க பாதுகாப்புத்துறை தான் பென்டகன். பென்டகன் அப்படிங்கிறது ஐங்காரம், அமெரிக்க பாதுகாப்புத்துறை. பென் பென்டிகாஸ்ட் அப்படின்னா யூதர்களின் அறுவடை விழா தான் பென்டிகாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பீரியாடிக்கல்னா பத்திரிக்கை, அப்புறம் பருவ இதழ் தான் பீரியாடிக்கல். பீரியாடிசிட்டி அப்படிங்கிறது பருவ நிகழ்வு. பெரிஃபெரி அப்படின்னா விளிம்பு நிலை தான் பெரிஃபெரி. பெர்ஜூரி அப்படின்னா பொய் சாட்சி தான் பெர்ஜூரி. பெர்னிசியஸ் அப்படின்னா கேடு பயக்க வல்ல தான் பெர்னிசியஸ், கேடு பயக்க வல்ல. பெர்பெட்ரேட் அப்படின்னா குற்றஞ்சை. பெர்பெட்ரேட் அப்படின்னா குற்றஞ்சை. பெர்பிட்ரியேட் அப்படின்னா நீடித்திருக்க செய். பெர்பெட்ரேட்னா குற்றஞ்செய்ன்னு படித்தோம். பெர்பிட்ரியேட் அப்படிங்கிறது நீடித்திருக்க செய். அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது மனக்குழப்பம். பெர்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது குழப்பம், அதாவது மனக்குழப்பம் அப்படின்னு இருக்காங்க. பெர்ப்ளெக்சிட்டி. பெர்செக்யூஷன் அப்படின்னா துன்புறுத்துதல். பெர்செக்யூஷன் அப்படின்னா துன்புறுத்தல். ப்ரெசர்வரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ப்ரெசர்வரன்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி வந்து இருக்கணும். ப்ரெசர்வரன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, விடாமுயற்சி. பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா விடாமை. பெர்வாசிவ் அப்படின்னா படர்ந்து பரவுகிற. பெர்வாசிவ் அப்படிங்கிறது படர்ந்து பரவுகிறதான் பெர்வாசிவ். அப்புறம் பியூ அப்படின்னா தேவாலய இருக்கை தான் பியூ, தேவாலய இருக்கை. ஃபாலோசென்ட்ரிசம் அப்படின்னா இலிங்க மையவாதம் தான் ஃபாலோசென்ட்ரிசம்னா இலிங்க மையவாதம். பராகோ அப்படின்னா பண்டைய எகிப்திய அரசர்களின் பட்டப்பெயர் தான் பராகோ. அப்புறம் ஃபினோமெனாலிசம் அப்படிங்கிறது அறிவின் அடிப்படை புலன்வழி மட்டுமே என்ற கொள்கை. ஃபினோமெனாலிசம் அப்படின்னா அறிவின் அடிப்படை புலன்வழி மட்டுமே அப்படிங்கிற கொள்கை தான் ஃபினோமெனாலிசம். ஃபினோமினான் அப்படின்னா இயல் நிகழ்ச்சி, அப்புறம் நிகழ்வு. இயல் நிகழ்ச்சி, நிகழ்வு. ஃபிலன்த்ரோபி அப்படின்னா கொடையாண்மை, வல்லன்மை தான் ஃபிலன்த்ரோபி. ஃபிலன்த்ரோபிஸ்ட் அப்படின்னா கொடையாளி, வல்லன். ஃபிலன்த்ரோபினா கொடையாண்மை, வல்லன்மை. ஃபிலன்த்ரோபிஸ்ட்னா கொடையாளி, வள்ளல். ஃபிலிஸ்டைன் அப்படிங்கிறது பண்பற்ற, கலை உணர்வற்ற தான் ஃபிலிஸ்டைன். பண்பற்ற, கலை உணர்வற்ற. ஃபிலாலஜி அப்படின்னா மொழிநூல். ஃபிலாலஜினா மொழிநூல். ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர், தத்துவ ஞானி தான் ஃபிலாசபர். ஃபிலாசபி அப்படின்னா மெய்யியல், தத்துவம். ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது இறந்தலும் கற்பனை பறவை தான் ஃபீனிக்ஸ். இறந்தலும் கற்பனை பறவை, ஃபீனிக்ஸ் பேர்டு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நிழற்படக்கலை, அப்புறம் ஒளிர்படவியல். ஃபோட்டோகிராஃபினா நிழல் படக்கலை, ஒளிப்படவியல். ஃபோட்டோஸ்டாட் அப்படின்னா ஒளிநகல். ஃபோட்டோஸ்டாட்டுங்கிறது ஒளிநகல். ஃபைரிக் அப்படிங்கிறது பெரும் இழப்பிற்கு பின் பெற்ற சிறு வெற்றி தான் ஃபைரிக். ஃபிசிசிஸ்ட் அப்படிங்கிறது இயற்பியலாளர் தான் ஃபிசிசிஸ்ட்டு. அப்புறம் ஃபிகாசி அப்படிங்கிறது கோடரி. ஃபிகாசி அப்படின்னா கோடரி, அதுக்கு பேர் குந்தாளி அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கெட் அப்படின்னா மறியல் செய். பிக்கெட்னா மறியல் செய். பிக்டோகிராஃபி அப்படின்னா படவெழுத்துக்கலை. பிக்டோகிராஃபி அப்படிங்கிறது படவெழுத்துக்கலை. பிக்டோரியல் அப்படின்னா படம் சார் அப்படிங்கிறது பிக்டோரியல், படம் சார். ஃபீட்டிஸ்ட் அப்படிங்கிறது பக்தர். ஃபீஸ்டிக்ஸ்னா பக்தர். ஃபில்ஃபரேஜ் அப்படிங்கிறது சிறு திருட்டு தான் ஃபில்ஃபரேஜ். ஃபில்கிரிம் அப்படிங்கிறது யாத்ரீகர், சமய பயணி தான் ஃபில்கிரிம். ஃபில்கிரிமேஜ் அப்படிங்கிறது யாத்திரை, சமய பயணம். ஃபில்லேஜ் அப்படின்னா கொள்ளை தான் ஃபில்லேஜ். பில்லர் அப்படின்னா தூண். பில்லர் அப்படிங்கிறது தூணு. பைலட் அப்படின்னா விமான ஓட்டி, வளவன் தான் பைலட்டு. பிம்ப் அப்படிங்கிறது காமத்தரகர் தான் பிம்ப், காமத்தரகர்.
பினாக்கிள் அப்படிங்கிறது உச்சம். பினாக்கிள்னா உச்சம். பைரேசி அப்படின்னா கடற்கொள்ளை தான் பைரேசி. அதுவும் இங்க வில்லேஜ் அப்படிங்கிறது கொள்ளை. இங்க பைரேசி அப்படின்னா கொள்ளை, அதாவது கடற்கொள்ளைன்னு சொல்லியிருக்காங்க. பைரேட் அப்படின்னா கடல் கொள்ளையன். பிஸ்டல் அப்படின்னா கைத்துப்பாக்கி. பிட்ச்டு பேட்டில் அப்படின்னா கடும் சண்டை. பிட்ச்டு பேட்டில் அப்படிங்கிறது கடும் சண்டை. பிளாக்கேட்டி அப்படிங்கிறது இனக்குவி தான் பிளாக்கேட். ப்ளே ப்ளியோசோயிக் ப்ளேயோசோயிக் அப்படிங்கிறது தொல்லுயிரிசார் தான் ப்ளேயோசோயிக். பிளாகியரிசம் அப்படின்னா எழுத்து திரட்டு தான் பிளாகியரிசம். எழுத்து திருட்டு பிளாகியரிசம். பிளாகியோ அப்படின்னா கொள்ளை நோய் தான் பிளாகியோ. பிளைன்டீப் அப்படின்னா வாதி. பிளைன்டீப் அப்படிங்கிறது வாதி. பிளான்டேஷன் அப்படின்னா தோட்டப்பண்ணை தான் பிளான்டேஷன். பிளான்டர் அப்படின்னா தோட்ட பண்ணையார் தான் பிளான்டர். பிளாட்யூ அப்படின்னா மேட்டு நிலம் பீடபூமி தான் பிளாட்யூ. பிளாட்ஃபார்ம்னா பேச்சு மேடை தான் பிளாட்ஃபார்ம். பிளாட்டிடியூட் அப்படிங்கிறது வெற்றுரை. பிளாசிபிலிட்டி அப்படின்னா நம்ப முடிந்தது தான் பிளாசிபிலிட்டி. ப்ளீபியன் அப்படிங்கிறது பண்டைய ரோமாபுரியில் சாமானியர் தான் ப்ளீபியன். சாமானியர் அப்படின்னு இருக்காங்க, அதாவது பண்டைய ரோமாபுரியில் சாமானியர். அப்புறம் ப்ளீபிசைட் அப்படிங்கிறது பொது பொது கருத்து கணிப்பு தான் ப்ளீபிசைட்டு. பிளட்ஜ் அப்படின்னா உறுதிச்சொல். பிணைய பொருள் தான் பிளட்ஜு. உறுதிமொழின்னு சொல்லுவோம்ல, உறுதிச்சொல் பிணைய பொருள். ப்ளீத்தோரா அப்படின்னா மிகு நிறைவு தான் ப்ளீத்தோரா, மிகு நிறைவு. ப்ளையபிள் அப்படிங்கிறது இணங்கத்தகு, எளிதில் வசப்படுத்தத்தக்கதா ப்ளையபிள், இணங்கத்தகு எளிதில் வசப்படுத்தத்தக்க. பிளாட் அப்படின்னா மனை தான், இது பிளாட் மனை.